அது கட்சி புதிதாக இருந்தாலும் அவர்களுக்கு பின்னால இவ்வளவுதான் சொல்லனாலும் ஒரு கணிசமான ஆதரவு, குறிப்பாக இளைஞர்கள், அதிலும் குறிப்பாக உங்களைப் போல இளம் வயது பெண்கள் அந்த கட்சியில் தீவிரம் காட்டுகிறார்கள் என்பது எனக்கு புரிகிறது. அது எந்த அளவுக்கு அவர்கள் தேர்தலில் பலன் கொடுக்கணும் எனக்கு தெரியாது. இதுவரை விஜயனுடைய நடவடிக்கையில் எங்கேயும் எங்கேயாவது ஒரு மோதல் வருமான நடவடிக்கை வரும்போது தானே வரும். அவர் இனிமேல் டூர் வருகிற போது தான் அது தெரியும். அவருக்கு எதிர்காலம் எப்படி இருக்கும் நம்ம சொல்றதுக்கு நம்ம இல்லை. நல்லது செஞ்சா வாழ்த்துவோம், தவறு செய்தா விமர்சனம் பண்ணுவோம். மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சிருக்கு. உங்க கூட்டணிக்கு ஒரு ஸ்ட்ராங்கான அப்போசிஷன் நினைக்கிறீங்களா? நான் திரும்பி இது ஒன்று சொன்னா போதுமா, உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன். ஒரு தடவை தமிழ்நாட்டில் எல்லாத்துக்குமே தமிழ்நாட்டிலேயே உதாரணம் இருக்கு. இந்திய நாட்டுடைய வரலாறுலையே தேர்தல் அறிவிச்சு நாமினேஷன் போட்டு எல்லாரும் நாமினேஷன் போட்டுட்டான், அந்த தேதியும் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் வித்ட்ராயல் பண்றதுக்கு முன்னால புது கூட்டணி ஒன்று உருவாச்சுன்னு தெரியுமா? தமிழ்நாட்டில் தான். அந்த கூட்டணி தான் ஆட்சியை பிடிச்சது. 7 மாசம் இருக்குமா, 8 மாசம் இருக்குமா, எது வேணாலும் நடக்குங்கிறதா யதார்த்தத்தை சொல்றேன்.